நானும் கூட அந்த செய்தியை பார்த்தேன். அது செய்தின்னு சொல்லக்கூடாது, வதந்தின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். 40 நடிகைகளை வச்சு ஒரு பார்ட்டி நடந்ததா சொல்கிறாங்க. அந்த செய்தியை பரப்பியவர்களிடம் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த 40 நடிகைகளை முதல்ல ஒரு லிஸ்ட்டு போடுங்கங்கிறது தான். என்ன காரணம் அப்படின்னா, 40 நடிகைகளை வந்து உங்களால் லிஸ்ட்டு போடவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே நடிகைகள் பஞ்சமே இருக்குது. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி 40 நடிகைகளோட பார்ட்டி, 50 நடிகைகளோட பார்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சுவாரஸ்யத்துக்காக பரப்பிய விஷயந்தான். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சர்ச்சையில் சிக்கிய டான் பிக்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, திமுக மேலிடத்தோட ஒரு தொடர்புள்ள ஒரு நபராக இருக்காங்க. அதனால் திமுக மேலிடத்துக்கு பிடிக்காதவர்களும் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கதை கட்டுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட இந்த இதில் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்த நடிகைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஹேண்ட்பேக் பரிசாக கொடுத்தாங்க. அதனுடைய விலை 45 லட்சம் அப்படின்னாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டுடைய ஹேண்ட்பேக் விலை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்.